specify the equation y square u xx minus x square u yy equal to 0. இந்த ஈக்குவேஷன் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது பேரபோலாவா எலிப்ஸா ஹைப்பர்போலாவான்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா uxxனா டபுள் டெரிவேட்டிவ், அதாவது பார்ஷியல் டெரிவேட்டிவ். அதை நான் வச்சுங்க. uyனா இதுவும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் தான். எக்ஸை பொறுத்து 2 டைம்ஸ் பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. ஒய்யை பொறுத்து யூவை 2 டைம்ஸ் பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணணும். auxx plus buxy plus cuyy equal to 0. இதோட தான் இதை கம்பேர் பண்ண போறோம். சரிங்களா? இதெல்லாம் நான் பிஜிடிஆர்பி நோட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும். அந்த நோட்ஸ்ல இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது இந்த சம்மே அப்படியே உங்களுக்கு நான் நோட்ஸ் எழுதியிருக்கேன். சரிங்களா? தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணும். நோட்ஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் 1000 MCQ இருக்கு, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 100 கொஸ்டின். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 100 கொஸ்டின் இருக்கு. 10 யூனிட்டுக்கும் 1000 கொஸ்டின் இருக்கு. 1000 கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். சரிங்களா? டீடைல்டு ஆன்சர் எல்லாம் இருக்காது. ஆன்சர் என்னென்ன கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் தனியாக தான் ஒரு பேப்பர்ல அது தனியாக கொடுத்துருக்கேன். நீங்க டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? டெஸ்ட் எழுதி பார்த்து நீங்க யூஸ் பண்ணிங்க. சரிங்களா? சரி, வேணா உங்களுக்கு கான்டாக்ட் நோட்ஸ் 10 யூனிட் நோட்ஸ் ரெடியா இருக்கு. வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் அனுப்புவோம். 1000 MCQ இருக்கு. அது வேணும்னாலையும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. பிஜிடிஆர்பி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நோட்ஸ்னா நோட்ஸ், கொஸ்டின்னா MCQனா 1000 MCQன்னு மெசேஜ் பண்ணுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணும். இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, பி ஸ்கொயர் அப்படின்னா 0 இருக்குது. அப்போ 0 ஸ்கொயர் மைனஸ் 4a இன்ட்டு சி. ஏன்றது ஒய் ஸ்கொயர், சின்றது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? 0 விட்டலாம், மைனஸ் மைனஸ் ஆயிரும், பிளஸ் ஆயிரும். 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர்னா பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணாலும் பாசிட்டிவ் தான் வரும். இங்க ஒய்க்கு நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணாலும் பாசிட்டிவ் தான் வரும். அப்போ எல்லா வேல்யூக்குமே என்ன வரும்? கிரேட்டர் தென் 0 தான் வரும். சரிங்களா? எக்ஸப்ட் 0. 0 அப்ளை பண்ணீங்கன்னா இது ஃபுல்லா 0 ஆயிரும். ஒய்க்கும் 0 அப்ளை பண்ணீங்கன்னா ஃபுல்லா 0 ஆயிரும். சரிங்களா? அப்போ ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா பேரபோலா, லெஸ் தேன் 0ன்னு வந்துச்சுன்னா எலிப்ஸ், கிரேட்டர் தேன் 0ன்னு வந்துச்சுன்னா இது வந்து என்னது? ஹைப்பர்போலா. அப்போ கிவன் ஈக்குவேஷன் இஸ் என்னது? ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா அப்படின்னு எழுதிட்டு இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? ஆன்சர்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ஆன்சர்ல ட்விஸ்ட் இருக்குன்னா, முன்னே சொன்னேன் இல்லையா, x = 0 y = 0 மட்டும் இது ஹைப்பர்போலா இல்ல. சரி, மற்ற எல்லா இடத்துலயும் ஹைப்பர்போலா. அப்போ ஹைப்பர்போலா எக்ஸப்ட் என்ன எழுதணும்? கோஆர்டினேட் ஆக்சிஸ் x = 0 y = 0. எது கோஆர்டினேட் ஆக்சிஸ்? இதான் x = 0 y = 0 தான். சரிங்களா?